அப்பா, என்னப்பா? ஒரு விஷயம் பேசணும். என்ன சொல்லு? பேங்க்ல புதுசா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்ப்பா. புது அக்கௌண்டா? பர்சனலாவா பிசினஸ்க்கா? பிசினஸ் விஷயமா தான்ப்பா. அதான் ஏற்கனவே இருக்கேடா. இருக்குப்பா. ஆனா இன்னொரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும்னு ஆடிட்டர் தான் சொன்னாரு. சரி பண்ணு. அதையே என்கிட்ட சொல்ற? இல்லப்பா, அதுக்கு ஜாயிண்ட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். அதான். நான் கையெழுத்து போடணுமா? ஆமாப்பா. என்னப்பா இவன்? புதுசா ஓன்ட்ட தான் சைன் வாங்குறான். இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அம்மாட்ட தானே எப்பவுமே சைன் வாங்குவான். என்ன அதிசயமா வண்டியை ஓம கத்திருப்பான். அந்த சந்தேகம் தானே எனக்கு வந்துருச்சு. அதுதான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். இது என்ன இருக்கு? நான் இந்த தடவை உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னேன். எல்லா தடவையும் நான் தானே கையெழுத்து போடுறேன். இந்த தடவை அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கடான்னு நான் தான் சொன்னேன். அதைத்தான் ஏன்னு கேட்கிறேன். இருக்கிற வழக்கத்தை ஏன் மாத்துற? நீயே போட்டு கொடுக்க வேண்டியதானே? ஏய், நீ சின்ன வயசுல இருந்தே ரிப்போர்ட் கார்டுல கூட அம்மாட்ட தான் சைன் வாங்குவேன். கடன் வாங்குற கூட அம்மா தான் சைன் போட்டாங்க. ஆ, என்னது கடனா? ஆமா, இதுக்கு முன்னாடி வாங்கின கடனுக்குலாம் நீங்க தானே சைன் போட்டீங்க. இந்த தடவை அப்பாவோட ராசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான். ஆ, அப்ப அம்மாவோட ராசி ஒர்க் அவுட் ஆகலையா உனக்கு? பாத்தியாப்பா, பண்ற தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு இப்ப அம்மா பக்கம் ராசி இல்லைன்னு சொல்றான் பாரு. டேய், நான் எங்கடா அப்படி சொன்னேன்? ஆமா, இப்ப நீ என்னடா சொன்ன இந்த தடவை அப்பா ராசி எப்படி இருக்குன்னு பாக்குறேன்னு? அப்ப அம்மா ராசி ஒர்க் அவுட் ஆகலன்னு தானே அர்த்தம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்காத. ஏங்க, இந்த தடவை நீங்க கையெழுத்து போடுங்க. என்னை விட உங்களுக்கு ராசி நல்லா இருக்கலாம். நீங்க கையெழுத்து போடுற நேரம் உங்களுக்கு பிசினஸ் நிறைய வரட்டும். கையெழுத்து போடுங்க. இதுல என்ன இருக்கு? உங்களுக்கு கேக்குறான். இல்ல நீங்க அப்பாட்ட சொல்ல மாட்டீங்களேம்மா. கேட்டியா? அப்பாட்ட சைன் வாங்குறான், கேட்டா அம்மா ராசி இல்லைங்கிறான். பிடிக்க மாமாட்ட வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏங்க, அவன் என்ன 10 பவுன் தங்கச்சி நான் கேக்குறான். கையெழுத்து தானேங்க, போட்டு கொடுங்க. ஓ, ட்ரைனிங்கா? அப்பாதான் இவனுக்காக சேர்த்து வச்ச காசு அத்தனையுமே கொடுத்தாரேம்மா. அதெல்லாம் தூக்கிட்டு வட்டான். இதுல தங்கச்சி வேற பொண்ணுமாக்க உனக்கு. ஏய், அவன் பேங்க் ஃபார்ம்ல தானே கையெழுத்து கேக்குறான். இதுல என்ன இருக்கு? இதை பார்த்த மட்டும் உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா? ஏன் தெரியாது? அதுல இங்கிலீஷ்ல போட்டிருக்கு. அவருக்கு இங்கிலீஷ்ல பேச மட்டும் தான் வராது. மத்தபடி இந்த மாதிரி பார்த்தெல்லாம் படிப்பாரு. யார் பேசினாலும் புரிஞ்சுப்பாரு.